வணக்க நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு பிலிப்பின் நாட்டுக்கு வரவேற்பது ராஜ்குமார். இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும், ஒரு அழகான தீவில் நான் ரொம்ப ஜாலியாக நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தீவோட பேர் ஓப்போ தீவு. இந்த தீவு ரொம்ப சின்ன தீவு. நீளம் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர், உயரம் பார்த்தீங்கன்னா 120 மீட்டர். இந்த தீவு கடல் ஆமைகளுக்கு பெயர் போனது. கடல் ஆமைகளை பார்க்குறதுக்கு பிலிப்பின் நாட்டில் இந்த தீவு தான் சரியான இடம். இந்த வீடியோவில் நான் அந்த தீவுக்கு போகும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் தயாராக இருக்கீங்களா? இப்போ காலையில் 8:30 மணி. அதுதான் நம்ம போகிற படகு. நான் இப்போ நிற்கிற இடம் மலடப்பாய் துறைமுகம். இங்கேருந்து ஓப்போ தீவுக்கு போகிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். என் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும், சந்தோஷம் தாண்டவமாடுது. நேற்றைய தினம் எனக்கு ரொம்ப மோசமான அனுபவத்தை தந்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இன்றைய பயணத்தை நான் இனிதே தொடங்கினேன். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆசைப்பட்டா இந்த சேனலில் இதுக்கு முந்தின வீடியோ பாருங்கள், அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். மலடப்பாய் துறைமுகத்திலிருந்து ஓப்போ தீவுக்கு போகிற கடல் பயணம் ரொம்பவே கரடு முரடாக இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா, போகிற வழியெல்லாம் அலைகள் தாறுமாறாக அடிச்சனால கேப்டன் எவ்வளோ தான் பொறுமையாக படகை ஓட்டினாலும் நனையாமல் போகிறது முடியாத காரியமாக இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, படகுல ஏறினோடனே உங்கள் எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாம் படகுல இருக்க சேஃப்டி கம்பார்ட்மெண்ட்களை வச்சு பூட்டிடுங்க. அப்போ தான் அது நனையாமல் தப்பிக்கும். இல்லைன்னா பொருள் சேதாரம் அதிகமாகவே இருக்கும். இந்த 7 கிலோமீட்டர் கடற்பயணம் ரொம்பவே டஃப்பு கொடுக்கும். அதனால் போய் சேரத்துக்கு 30 நிமிஷம் ஆகும். நான் சொன்னலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி ரொம்ப மேகமூட்டமாக இருக்கனால இன்றைக்கி எடுக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் அவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபெக்டாக இருக்காது. ஒரு வழியாக ஓப்போ தீவுக்கு வந்தாச்சு. இதுதான் படகு நிறுத்தக்கூடிய இடம். இந்த தீவுக்கு 100 ரூபா நுழைவு கட்டணம் கட்டி உங்களை நீங்கள் பதிவு பண்ணிக்கணும். படகை விட்டு இந்த தீவில் இறங்கினோடனே இங்கே இருக்க கைடெல்லாம் வந்து உங்களுக்கு கைடு வேணுமா, இல்லை ஸ்னூக்லிங் பண்ணுறதுக்கு அந்த கிளாஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி நிறையா கேள்விகள் கேட்பாங்க. இன்றைக்கி மேகமூட்டமாக இருந்தாலும் இந்த தீவு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வானிலை ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. இதனால் சூரிய வெளிச்சம் வந்து போகுது. சும்மா இந்த தீவை ஒரு ரவுண்ட் அடித்தேன். சின்ன சின்ன கடைகள் இருக்குது. இங்கே தண்ணி பாட்டிலும் ஸ்நாக்ஸும் வாங்கிக்கலாம். இந்த தீவில் 2-3 தெருவு தான் இருக்கும் போல இருக்குது. மொத்தமே 300 குடும்பம் தான் இருக்குது. அதே சமயத்தில் இங்கே ஒரு பள்ளிக்கூடமும் இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் ஆல்வினை அறிமுகப்படுத்துகிறேன். இவர் தான் எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக இந்த தீவை சுற்றி காமிக்க போகிறாரு. ஆல்வின் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவார். அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ரொம்ப ஜாலியான மனுஷன். இங்கே அவர் கையை பிடிச்சே ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ரொம்ப வழுக்குது இந்த ஏரியா. இவ்வளோ வயசாகியும் ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை கை பிடிச்சி நடக்கிறது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை. இந்த இடத்துல இது ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பார்த்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். தண்ணி நல்லா ஜிலுன்னு கோல்டாக இருக்குது. முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடல் ஆமைகளை பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் ஒன்று சொல்லியே ஆகணும். இந்த தீவில் இந்த கடல் ஆமைகள் மனுஷங்களை பார்த்து பயப்படவே இல்லை. பிலிப்பீன்ஸில் மற்ற தீவுகளுக்கு நான் போகும்போது அங்கே கடல் ஆமைகளை பார்த்தோம்னா அந்த ஆமைகள் நம்மளை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடிடும். அந்த மாதிரி இருக்கும்போது வீடியோலாம் எடுக்க முடியாது. ஆனால் இந்த ஐலண்டில் எனக்கென்னு பொறுமையாக இந்த ஆமைகள் நீந்திக்கிட்டு இருக்கு பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி இடத்த நீங்கள் சுற்றி பார்க்க போகும்போது கடலோட தரையில் கால் ஊனி நிற்காதீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, கடல் தரையில் அந்த பவளப்பாறைகள் இருக்குது. இந்த பவளப்பாறைகள்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்கள் உடம்போட வெயிட்டுக்கு அது தாங்காது. அதனால் உங்கள் காலால் மிதிக்கும்போது அதெல்லாம் தேவையில்லாமல் அழிஞ்சு போயிடும். அதை தவிர்க்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நடக்காமல் நீங்கள் நீந்தணும், இல்லைன்னா மிதக்கணும். இந்த 2 வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் நீந்துங்க. இல்லைன்னா இந்த பவளப்பாறைகள்லாம் அழிஞ்சு போயிடும். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு
இந்த விவரம் தெரியாமல் அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கு. இந்த பவளப்பாறைகள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி வளர்கிறதுக்கு வருஷ கணக்காகும். ஆனால் நீங்கள் ஒரே செகண்டில் உங்கள் காலை வச்சு அதை அழிச்சிடுறீங்க. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பவளப்பாறைகள்லாம் அருமையாக அற்புதமாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துலலாம் நான் மிதக்கிற மாதிரி மிதக்கணும், இல்லைன்னா நீந்தணும். அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் அதை மிதிச்சிங்கன்னா அது அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பல வருஷமாகும் அந்த மாதிரி வளர்கிறதுக்கு. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அங்கே சுற்றி பார்க்க போகும்போது அந்த பவளப்பாறைகளுக்கு சேதாரம் வராமல் சுற்றி பார்க்கணும். அப்போ தான் இந்த தீவோட அழகை நம்ம பாதுகாக்க முடியும். அதே மாதிரி சூரிய வெளிச்சத்தை பொறுத்து தான் நம்ம தண்ணிக்குள்ள எடுக்கிற வீடியோ ரொம்ப கிளியராக வரும். நல்ல சூரிய வெளிச்சம் இருந்துச்சுன்னா தெளிவான வீடியோவை தண்ணிக்குள்ளே எடுக்கலாம். சூரிய வெளிச்சம் சரியாக இல்லைன்னா அந்த வீடியோ ஒரு மங்கலாக கிடைக்கும். இன்றைக்கி சூரிய வெளிச்சம் அப்பப்போ வந்து போகிறனால என்னோடய வீடியோவில் எல்லா நேரத்துலையும் சரியான குவாலிட்டியில் வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் நீங்கள் பார்க்குற வீடியோவில் அந்த குவாலிட்டி வித்தியாசம் தெரியுது. இந்த தீவில் 50க்கும் மேற்பட்ட கடல் ஆமைகள் இருக்குது. மீன்கள் பார்த்திங்கன்னா 650 வகை இருக்குது. அதே சமயத்தில் பவளப்பாறைகள் 450 வகைகள் இருக்குது. இந்த மீன்கள் கூட்டத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தனிக்கடையில் இவ்வளோ பெரிய வித்தியாசமான உலகம் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த தீவில் நான் ஸ்னோக்லிங் பண்ண அனுபவம் எனக்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இந்த ஸ்னோக்லிங் ஆக்டிவிட்டிக்கு எனக்கு மொத்தமாக 600 ரூபா செலவாச்சு. அந்த 600 ரூபாயில் 400 ரூபா கைடுக்கும் 200 ரூபா லைஃப் ஜாக்கெட்டுக்கும் கொடுத்தேன். அதுக்கப்புறமா என் ட்ரோனை பறக்க விட்டு வீடியோ எடுத்தேன். மேகமூட்டமாக இருந்தனால எடுத்த வீடியோ ஓரளவுக்கு தான் தெளிவாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, பிலிப்பீன்ஸில் நீங்கள் எந்த தீவுக்கு போனாலும் இந்த மாதிரி கடலாமையில் பார்க்குற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த தீவை நான் உங்களுக்கு மிகவும் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த தீவில் தான் கடலாமைகள் மனுஷனை பார்த்து பயந்து ஓடாது. அதனால் நீங்கள் எடுக்கிற வீடியோ ரொம்ப அருமையாகவே இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் அடிக்கடி மாறுறத உங்களால் பார்க்க முடியும். இந்த தீவுக்கு படகுல வந்து போகிறதுக்கு எனக்கு 800 ரூபா செலவாச்சு. இந்த தீவில் கெஸ்ட் ஹவுஸும் இருக்குது. அங்கே வாடகைக்கு எடுத்து நைட்டு தங்கலாம். ஒரு நாளைக்கு 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. மதிய நேரம் ஆக ஆக சூரிய வெளிச்சம் கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் நான் 2வது என் ட்ரோனை பறக்க விட்டு இந்த வீடியோக்களை எடுத்தேன். இப்போ உங்களால் பார்க்க முடியும், அங்கே ஒரு சின்ன குளம் இருக்குது. இது ரொம்பவும் அற்புதமான அழகான தீவு. இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களை கூடி சீக்கிரம் நான் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப நன்றி.